வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ டிராப் டு ட்ரிங்க். இது கொந்தளிக்கும் கடலில் பணிபுரியும் மாலுமிகளின் சொல் வழக்கு. சுற்றிலும் தண்ணீர் தண்ணீர், ஆனால் குடிக்க மட்டும் முடியாது. எதை வைத்து கடலில் செல்ல முயலும் மாலுமி உப்பு நீரை குடிக்க முடியாது என்று சொல்கின்றானோ, அதே போல நம் ராஜீவ் வாயில் முணுமுணுத்து கொண்டிருந்தது ஒரு வங்கியின் கேஷ் கவுண்டரின் பின்னால். கரன்சி கரன்சி எவ்ரிவேர், நாட் அ காயின் இன் பர்ஸ். இசிபி வங்கியின் மன்னார்குடி கிளையில் அவன் பொறுப்பான கேஷ் அதிகாரி. வருட கடைசி என்பதால் அதிகபட்சமான வரவு செலவுகள் காகித குப்பையாக காட்சி தந்தது அந்த கேஷ் கவுண்டரின் உள்ளே. நாம் கண்டது காகித தீவு, சுற்றிலும் மக்கள் வெள்ளம். கணக்கில் சேர்க்கப்படும் பணம் அதன் நிறத்தையோ அல்லது அதன் முதலாளியின் இனத்தையோ இரத்தத்தையோ தரத்தையோ துலாக்கோலாக செயல்படுத்தாது. எல்லாமே எண்ணிக்கை குவியல்கள். பிஸியான ஒரு பகல் வேளையில், மேடம், லாக்கர் ஆப்ரேஷனுக்கு ஆள் வந்தாச்சு, இப்போ வரலாமா? ராஜீவ் கஸ்டமரின் சார்பில் மீனாவிடம் கோரிக்கை வைத்தான். கஸ்டமர் மீனாவை பார்த்து சிரிப்பு அனுப்ப முயன்றாள். மீனாவின் அமுக்கலான அந்த சிரிப்பை திருப்பி அனுப்பிவிட்டது. மீனாதான் அந்த வங்கி கிளையில் துணை மேனேஜர், ராஜீவ் கேஷ் அதிகாரி. முதல்ல அவங்க புது அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்காங்களான்னு பாருடா, நான் ரெடி என்று உரிமையுடன் சொன்னாள் மீனா என்ற மீனலோச்சனி. மார்க்கெட்டிங் தெய்வசிகாமணி இன்னொரு பாயிண்ட்டையும் வைத்தார் ராஜீவிடம். டேய், லாக்கர் ரெண்ட் அரியர்ஸ் இருக்கானும் பார்த்துடு என்ன. ராஜீவ் மீனாவை கடைக்கண்ணில் பார்த்து சிமிட்டினான். அவளுக்கு புரிந்தது, அவனுக்கும் புரிந்தது. வேறு ஒருவரும் இந்த சிமிட்டலை பார்க்கவில்லை என்று இருவரும் எண்ணியிருப்பார்களோ? இந்த மாதிரியான வங்கி அலுவலில் சூடு பிடிக்கும்போது அலுவலர்களுக்கு கொஞ்சம் இடைவெளி மாதிரி சில நிஜ கதைகள் கண்முன் வந்து நிற்கும். ஒருவர் இருவர் அதில் பயனாளிகளாகவும் பாக்கி அனைவரும் கஸ்டமர் உட்பட பார்வையாளர்களாகவும் பயணிக்க வாய்ப்புகள் உண்டு. மேனேஜர் கண்டும் காணாமல் ஏற்படும் நிகழ்வுகளும் உண்டு. சில நிகழ்ச்சிகள் அனைவருடைய ஆசிகளுடனும் நடக்கும் திருவிழாக்களாகவும் பதிவு பெற வாய்ப்புண்டு. சில வேளைகளில் மேனேஜர் கதாநாயகனாகவும் வாய்ப்புண்டு. என்னதான் ஒரே மாதிரியான வேலையானாலும் ராஜீவுக்கு இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நெருடியது மனசை. மீனாவின் டிரான்ஸ்ஃபர் வந்திருப்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. அதுவும் பதவி உயர்வில். இன்பரேகைதான். நம்ம ராஜீவுக்கு மட்டும் ஏன் துன்பரேகை படர வேண்டும்? மீனாவுக்கும் அது வருத்தமான இமோஜிதான். அவளுக்குள் ஏற்பட்ட உளைச்சலை வெளிக்காட்டாவிட்டாலும் ராஜீவ் வெளியில் காட்டிக்கொண்டு புலம்பினான். இந்த 3 நாட்கள் அவனுக்கு சொல்லனா துயரத்தை ஏற்றிவிட்டது. இந்த வார கடைசி அவள் பறந்து விடுவாளோ என்று. இனிமேல் என் கதி என்ன என்று அவன் மனம் அரற்றியது. ராஜீவ் மல்டி டேலண்ட். பைக் ரேசர், பாடி பில்டர், ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, மலையாளம் இவற்றில் சிறந்த வார்த்தை ஜாலகன். திருமணமாகி 2 குழந்தைகளை வலுக்கட்டாயமாக அந்த சீமாவிடம் விட்டுவிட வேண்டியாயிற்று. இதை தவிர சீமாவுக்கு மாதம் பணமும் அனுப்ப வேண்டி வந்தது. எல்லாம் நடந்து முடிந்த வேளை வாழ்க்கையின் விளிம்பிற்கே வந்த நேரம். 2 ஆண்டுகளுக்கு முன் அங்கே வந்து சேர்ந்தாள் மீனா. நெருப்புடா அவ. பெண்களே அவளிடம் முன்வந்து பேச முயற்சி செய்வதில்லை. ஆனால் அலுவலக நடைமுறைகளில் அவள் சூப்பர் ஸ்டார். அப்பலுக்கு கிடையாது. துணை மேனேஜர் என்ற ஒரு கௌரவம் வேறு. மீனாவின் கணவன் வேறு ஒரு வங்கியில் பெரிய பதவியில் இருந்தான். அவனுக்கு வேற்று மாநிலத்தில் வேலை. குழந்தைகள் கிடையாது. தீபாவளி, வெட்டிங் டே, பர்த்டே எல்லாம் அவன் இங்கே வந்துவிட மீனாவுக்கு அவன் நல்ல கணவன். ஆனால் தூரத்து பச்சை. ராஜீவ் தான் கண்ணிற்கு குளிர்ச்சி. மீனா ராஜீவிற்கு தென்றலானாள். இப்படியாக நிழலில் படர்ந்தது காதல் கொடி. மீனாவும் ராஜீவும் கிடைத்த சந்தர்ப்பங்களை விடாமல் விடாமுயற்சியுடன் காதலை வளர்த்தார்கள். யாருக்கும் சந்தேகம் வந்து விடாமல். மீனாவின் கணவனுக்கும் ராஜீவின் அறிமுகம் உண்டு. அனுதாபமும் உண்டு. இந்த நேரத்தில் வந்தது மீனாவின் பதவி உயர்வும் மாற்றலும். அவளுக்கு அவளுடைய கணவன் இருக்கும் இடத்திலேயே மாற்றல் கொடுத்து கௌரவித்தார்கள் இசிபி வங்கியினர். இறுதி நேரமும் வந்தது. பிரிவு உபசார விழாவில் கண்ணீர் சிந்தி அழுதவர்களில் ராஜீவ்தான் முதன்மை வகித்தான். தனக்கு தனிப்பட்ட முறையில் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி வருந்தினான். மீனா அழுதாள்.
மனதின் அழுகை வெளியில் கொட்டாமல் பார்த்து கொண்டாள். இது விதியா அல்லது விபத்தா என்று இருவரும் ஆலோசனை செய்ய முயன்றனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் சேரும் அளவு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டனர் இது குறித்து. இறுதியில் மீனா சென்றுவிட்டாள் மன்னார்குடியை விட்டு. ராஜீவ் நடைப்பிணமானான். அவனுக்கு வங்கியில் வேலை செய்வது என்பது துன்பமயமானது. நாட்கள் நகர மறுத்தன. உடல் ஓய்ந்துவிட்டது. வாட்ஸ்அப், ஜூம், வீடியோ கால் எல்லாம் நடந்தாலும் சிறக்கவில்லை, சிறகடிக்க முடியவில்லை. இப்போதான் ஒரு சின்ன நிகழ்வு நடந்தது. புதுசா வந்து சேர்ந்தாள் ரேணு. கேஷ் பிரிவில் ராஜீவின் நேரடி கவனிப்பில் பயிற்சிக்காக அவள் பவனி வந்தாள். அவள் MBA ஃபைனான்ஸ் படித்து நல்ல திட்டங்களோடு அங்கே கலந்தாள். சிறந்தாள், மயக்கினாள். மயங்கியும் போனாள் ராஜீவிடம். முதலில் ராஜீவிற்கு கவனமே இந்த நட்பில் செல்லவில்லை எனலாம். ரேணு விடாப்பிடியாக ராஜீவின் அந்தரங்கத்தில் தலையிட்டு அவனை வாழ்க்கை முறை என்ன என்பதை உணர வைத்தாள். நட்பு, பதவி, காதல், காமம் இவற்றை கலந்து பருகியது வாட்டர் எவ்ரிவேர் போலத்தான். உப்பு நீரை குடித்த உமட்டல் ஏற்பட்டது அவனுக்கு. இப்போதெல்லாம் ராஜீவுக்கு ரேணு சொன்னால்தான் எடுபடும். ரேணு ராஜீவ் திருமணமும் டெஸ்டினேஷன் வெட்டிங் முறையில் நடக்க அனைத்து ஏற்பாடுகளும் மீனா செய்து வருவதாக கேள்விப்பட்டேன். இப்போது அவள் ECP வங்கியில் ஜெய்ப்பூரில் முதன்மை மேலாளராக இருப்பதாக கேள்வி. என் மனசில் ஒரு உறுத்தல். காதல் எப்படி நட்பாகி விடுகிறது? நட்பு எப்படி காதலாகி விடுகிறது? எப்படி எல்லாரும் மாறுதல்களை ஏற்றுக்கொள்கின்றனர்? பாடங்கள் படிக்கப்பட்டனவா அல்லது பாடங்கள் இயற்றப்பட்டனவா? ஒரு விஷயம், மனித மனம் பெருசு. காலப்போக்கில் மாறுதல்களை ஏற்க முடிந்தவர்கள் 1 அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்கின்றனர். 2 அடுத்தவர்களுக்கு பாடமாக அமைகின்றனர். மொத்தத்தில் மாறத்தானே ஏற்பட்டவை மரபுகள்.